குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. மியூட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சாப்டர் ஒன்னா படிச்சிட்டீங்களாமா? கேட்கலாமா இல்ல டைம் எதுவும் வேணுமா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் அட்மிஷன் பாத்துறோங்க. பாருங்கம்மா. படிக்கிறது குடிச்சிட்டு யாருக்கா ஏடிஎம் டிடிஎம்? நான் கேக்குறேன்மா. அதோ ரிவிஷன் பார்க்க டைம் கேட்டுக்கோங்க, நான் கேக்குறேன். ஓகே.
ஓகே யாருமா ஏ டீம்? ஓகே பி டீம் நாங்க இருக்கோம். சொல்லிட்டீங்கன்னா விட்டுருணும் அவ்வளவுதான். சி டீம் ஓகே ஓகே டான்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 7 8 இன்னும் ஒருத்தர் யார் காணோம்? யாரு யாரு? ஓகே ஓகே லட்சுமிக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லக்கா. எத்தனை டைம்? எத்தனை டைம்? சரி ஓகே குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங்க்கா. பிரவீன் நீங்க என்ன டீம்? பி டீம். அக்கா நான் எந்த இதுக்கா? நீங்க வந்து பி டீம் மா. ஓகேக்கா. ஓகே 120 பி டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்தா ஃபோர்த்தா தேர்டா? ஃபோர்த்துக்கா. ஃபர்ஸ்ட் ஏ டீம் செகண்ட்க்கா. கரெக்ட்டுக்கா செகண்ட் தான்க்கா. ஏ டீம் நீ யார சொல்லுங்க? பி டீம் ஃபோர்த்துக்கா. சி டீம் அது நம்மதான். தேர்டா போவா? நம்மதான். செகண்டுக்கா. எந்த டீம் சொன்னாங்க? என்ன டீம் அது? ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஏ டீம் நீங்க தான் சொல்லுங்க. செகண்டுக்கா. நீ பிஎஸ்டி சொல்லுது. தேர்ட் ஆப்ஷன்க்கா. தேர்டுக்கா. சி டீம் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. இங்க எல்லாம் காமெடி. சரி இங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே தேர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏ டீம் சொல்லுங்க. அப்பா இதுதான்க்கா டீம் சொல்றது. சரி இந்த ஏ டீம் இப்ப சொல்லுங்க. அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்க்கா. போட்டு எல்லாமே இங்க ஃபில் பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம்க்கா. பி டீம் சொல்லுங்கம்மா. யாரு தப்பா நீங்கன்னு பாக்குறேன். பி டீம் சொல்லுங்க. ஃபோர்த் ஒன்க்கா. பி டீம் நீங்க. சி டீம் சொல்லுங்க. ஓகே சி டீம் செகண்ட் ஏ டீம் ஃபோர்த் ஆப்ஷன்க்கா. பி டீம் ஃபர்ஸ்ட்க்கா.
சி டீம் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. ஏ டீம் செகண்டா இருக்கா. எத்தனை மார்க்? நான் தப்பு நிறைய கட்டினாங்க தப்பு. ஒண்ணுதாங்க தப்பு. 14 மார்க். 2 தப்பா? 2 தப்பு. எந்த டீம்? அது 2 ஏடிஎம் இருக்கும் பாருங்க. இது சி டீம் இருக்கு. இது யார் சொன்னது? சி டீம் தான்க்கா. ஏ டீம்க்கா. இப்படி மாட்டி விடு கோபி. ஏடிஎம் தான்க்கா இது. நான் ஒத்துக்கிறேன். இது இது வந்து பூஜன் சொன்னா. எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்க மட்டும் தான் ஏமாத்திருக்கீங்க. நாங்க படிச்சதாங்க இன்னைக்கு கொஞ்சம் காமெடி பண்றதுல ஆயிடுச்சு. சத்தி காமெடி பண்ணாங்க மறந்துட்டேன். சரி ஓகே. உங்களால மத்தவங்களும் கம்மி மார்க் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். கேட்டுருக்கீங்களா? இன்னைக்கு நாம பண்ண. ஓகே. நேத்து என்னமா பார்த்தோம்? ஹோம்ஒர்க் போட்டீங்களா எல்லாரும்? போட்டோம்க்கா. இனிமே நான் கரெக்டா ஹோம்ஒர்க் நான் செக் பண்ணிடுவேமா, ஓகேவா? ஹோம்ஒர்க் போடல, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஹோம்ஒர்க் டெஸ்ட் எல்லாமே நான் வந்து கரெக்ஷன் பண்ணி அனுப்பிடுவேன். ஒழுங்கா கொஞ்சம் அனுப்பிடுங்க. சொல்லுங்க. அனுப்பி ஹோம்ஒர்க் அனுப்பிடுவா. நாளைக்கு கிளாஸ்ல வந்து காமிக்கவாக்கா? உங்க விருப்பம் தான்மா. அனுப்பி சரிக்கா. விடுங்க, நான் பாக்குறேன். ஓகேக்கா. சரி. நேத்து என்ன சம் பார்த்தோம் லாஸ்டா? 9th சம் பாத்தோம். முடிஞ்சுக்கா. 10th சம் பாக்கலக்கா. 10th சம் பார்க்கல. 9th சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. ஓகே. சரி ஓகே. 10th சம் ஓகே இருங்கம்மா. சம் நானும் எடுத்துக்கிறேன். 9th சம் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகேக்கா. சரி. ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சம் மட்டும் எடுத்துக்கிறேன். படிங்கம்மா. படிக்கிறேன்க்கா. அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்கள் முன்னங்கையில் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்கள் தகவல் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவன் உயரம் y மற்றும் முன்னங்கை நீளம் x ஆன உறவு y ax b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. செகண்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி ஐ காண்க. தேர்ட் கொஸ்டின், முன்னங்கை நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. ஃபோர்த் கொஸ்டின், உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கை நீளம் காண்க. இது படிக்கிறாக்கா? வேணும். இங்கிலீஷ் மீடியம் படிங்கம்மா. The data in the adjacent table depicts the length of a person. The data in the adjacent table depicts the length of a person, forehand, and the corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x, as for y equal to ax plus b, where a comma b are constants. First question, check if this relation is a function. Second question, find a and b. Third question, find the length of a person whose forehand length is. Find the height of a person whose forehand length is 40 centimeter. Fourth question, find the length of a forehand of a person if the height is 53.3 inches.
ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ இந்த சம் ஈஸி தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தவங்களோட சில பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஹைட்டும் முன்னங்கை நீளம் இது ரெண்டுத்தையும் செக் பண்றாங்க. ஃபோர் ஹேண்டோட லென்த்தும் அவங்களோட ஹைட்டும் என்ன, உயரம் முன்னங்கையின் நீளம், இது வந்து அவங்க வந்து ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த முன்னங்கையின் நீளம் அந்த முன்னங்கையோட நீளம் வந்து 35 45 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உயரம் ஹைட் வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் வந்து y ஈக்குவல் டு ax பிளஸ் b அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4 கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சார்பாகுமா அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ் டேம், இது எல்லாமே ஒய் டேம். இதை டைரக்டாவே நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஒரு ஒரு எக்ஸுக்குமே ஒரு ஒரு ஒய் இருக்கு, அப்படிதானே? இங்க 35 இருந்தா இங்க 56 இருக்கு, இங்க 45 இருந்தா. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எத்தனை பேர் இருக்கீங்களோ கிளாஸ் முடியிற வரைக்கும் இருக்கணும், சரியா? பாதியில லெஃப்ட் ஆகி போகாதீங்க, லேட்டா கிளாஸ்க்கு வராதீங்க. இந்த ரெண்டுத்தையும் பாத்துக்கோங்கம்மா. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இந்த எனக்கு இந்த ஃப்ரெண்ட் ஸ்கிரீன்ல 6 பேர் இருக்கீங்க. இப்ப அதர்ஸ் எனக்கு 6 காமிக்குது, ஓகேவா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிருது. கிளாஸ் விட்டு போக கூடாது, சரியா? ஃபுல்லா இருந்து கவனிச்சுட்டு தான் போகணும். ஓகே, இங்க 50, இங்க வந்து 69.5. யார் போறீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கேக்குறேன் நானு. ஏன் வந்து முன்னாடியே போனீங்கன்னு சொல்லி ரீசன் கேக்குறேன், இருங்க. ஓகேவா? அப்படி கேட்கலாமா? ம், சரி. இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிம்மா, அவ்வளவுதான். ஒரு ஒரு டேமுக்குமே ஒரு ஒரு அந்த ரிலேஷன் இருக்கு, இமேஜஸ் இருக்கு. அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தானே? அப்படின்னா அது ஃபங்க்ஷன் தானேம்மா? அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதிடுவா. இது ஒரு சார்பாகும் அப்படின்னு நீங்க எழுதிடுவதுதான். சிம்பிள். இந்த மாதிரி இந்த மாதிரி அட்டவணை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க எழுதினாலே போதும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட், ஏ மற்றும் பி ஐ காண்கன்னு கேக்குறாங்க. y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ரிலேஷனுக்கான அந்த ஃபார்மெட், ஓகேவா? இதுல நமக்கு வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச எந்த 2 நம்பர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க 35 எடுத்தீங்கன்னா இங்க 56 வரும், 45 65. நான் வந்து இந்த 45 65 எடுத்துக்கலாம்னு இருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு நம்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து பாயிண்ட் சம்திங்ல இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்க போறது கிடையாது. வேற என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாமா? இது மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, இது எக்ஸ் ஒய். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏபி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? எனக்கு அந்த டேபிள் சொல்லுங்க. 45. இங்க வந்து ஒய் இருந்ததுல அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான்க்கா. இல்ல, y ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஈக்குவேஷன் ஏ தான் போட்டிருக்கேன். இந்த டேபிள்ல 2 வேல்யூ எடுத்துக்கிட்டோம், அந்த 2 வேல்யூ சொல்லுங்க. 35 56 35 56 45 65 இருங்க, நான் எழுதிட்டேன். இங்க என்னமா வந்திருக்கு? 45 65 ஓகே ஓகே, இதுதான் எக்ஸ் டேம், இது ஒய் டேம். சரி, இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எக்ஸோட டேமா ஃபர்ஸ்ட் 35 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ண போறோம். y ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலா இப்ப நம்ம 56 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப இங்க 56 போட்டுடலாமா? போட்டுலாக்கா. ஓகே. ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. நான் பண்ணல, ஸ்லோவா வருது. நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் தான் அது தெரியுது. ஓகே, ஒய் வேல்யூ போட்டுட்டேன், ஏ அப்படிதான் இருக்கு. 35 எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். புரியல பிராக்கெட்ல போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பி, அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இந்த டேர்ம்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒய்க்கு பதிலா 45 ஈக்குவல் டு, சாரி, ஒய்க்கு பதிலா 45 வர 65 தான் வரும். 65
இங்க ஏ போட்டுக்கோங்க 45 பிளஸ் பி. இது வந்து நீங்க செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் சால்விங் உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 ஈக்குவேஷனையும் இப்போ சமப்படுத்தி சால்வ் பண்ண போறீங்க. சரி, இப்போ நான் 1 and 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஸ்லோவா எழுதோ. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க மைனஸ் பண்ணாலே இந்த பி டேம் கேன்சல் ஆயிடும். அப்படிதானே? இந்த பி ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி ஏவை கண்டுபிடிச்சுக்கலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 35 நான் ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேமா. 35 ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 56 அப்படின்னு நான் எழுதிக்க போறேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதை மாத்தி எழுதிக்க போறேன் கீழே உள்ள டேம். அப்போ 45A பிளஸ் பி ஈக்குவல் டு 65 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ குறியீடு மாத்தணுமா? அப்பதான் நம்மளால மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுவும் பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு. கேன்சல் பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்ப குறி மாத்திக்கலாம். இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. 35 மைனஸ் 45 எவ்வளவுமா? 10 பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். 45 எதுல இருக்கு? மைனஸ். அதனால பெரிய நம்பரோட வேல்யூ தான் நம்ம போடணும். ஈக்குவல் டு 56 மைனஸ் 65 மைனஸ் மைனஸ் 9. ஓகே. இப்போ இந்த மைனஸுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கு. நமக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும். அப்ப ஏ மட்டும் இங்க வச்சுக்கோங்க. 9/10 வரும். இது அப்படியே வச்சுக்கலாம். இல்ல பாயிண்டா நீங்க மாத்துறதுனால மாத்திக்கலாம். இப்போதைக்கு இப்படியே வச்சுப்போம். சரியா? ஃபைனலா நம்ம எழுதும் போது மாத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா பி ஆன்சர் கிடைச்சிடும். எதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா? சரி, அது ரெண்டுமே வேணாம், நம்ம செகண்ட்ல பண்ணிக்கலாமே. ஏன்னா இது ரெண்டுமே 5 இருக்கு. கேன்சல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்து தான் சொல்ல தெரியுமா? 65 இங்கதான் இருக்கு. எனக்கு மாதிரி போவான்னு சொல்லிட்டு 45A பிளஸ் பி. இப்ப ஏ வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஏவே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு போடலாம்லக்கா? எழுதுவோமா? எழுதிடுவோம்க்கா. சரி, 45A பிளஸ் பி ஈக்குவல் டு 65. இந்த ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். இதுல ஏக்கு பதிலா இப்ப 9/10 போட போறோம். இப்ப 45 அப்படி இருக்கட்டும். ஏக்கு பதிலா 9/10 போட்டுட்டு பிளஸ் பி ஈக்குவல் டு 65 அப்படி போட்டுக்கிறோம். இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 10 5 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். இது அப்ப 2 டைம்ஸ் போகுமா? இது வந்து 9 டைம்ஸ் போகும். அப்போ 9 × 9 49. மேல ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 49/2. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால இப்போ இப்படி இருக்கட்டும். பிளஸ் பி ஈக்குவல் டு 65. நமக்கு பி தான் வேணும். அப்போ பி மட்டும் இங்க வச்சுக்கோங்க. அப்போ 65 அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்ம் ஆப்போசிட் சைட் பண்ணா மைனஸ் 49/2 போகும். இப்போ இதுவும் என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு தான் பார்க்கணும். இதுவும் என்ன ரிலேஷன் பார்க்க கூடாது. இது பிளஸ்ல தானே இருக்கு. அப்ப இதுவும் பிளஸ்ல தான் இருக்கு. இதோட ஒண்ணுமே போலன்னா இது பிளஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் சைட் போனா மைனஸ்ல போகும். அவ்வளவுதான். சரியா? /2. ஓகே, இப்போ இது வந்து பேஸ் நமக்கு சமமாகணும். தூக்கம் வருதா? அப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 5 கூட 2 மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 130. 65 கூட 2 மல்டிபிள் பண்ணா கரெக்டா? -49 ஹோல் டிவைட் பை 2. 130 49 போயிருச்சுன்னா 2 தான். 103.
ஒண்ணுதானக்கா? ஆமாங்கக்கா 81 தான்க்கா. 81 எப்படிமா வரும்? 81 சரி ஓகே பை 2 81 தான் வருதா? சரி அவ்வளவுதான், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது ரெண்டுமே நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட் நம்பர்ல கூட நீங்க வேல்யூ கொடுத்துக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலாம்? கேன்சல் பண்ணீங்கன்னா 0.9 வரும். புரியலமா? தெரியாம கட் பண்ணிட்டேன்க்கா. சரி சரி ஓகே. இது ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.9 வரும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40.5 வரும். 40.5 தான் பியோட வேல்யூ, ஏவுக்கு வந்து 0.9. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் இந்த சம்ம பாருங்க எல்லாரும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு டவுட் கேளுங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குங்கக்கா. அக்கா அந்த ஏக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா, அதை மட்டும் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க அக்கா. என்னவா, எனக்கு கிளாஸ்ல நான் லெஃப்ட் ஆயிட்டேன். எனக்கு இங்க உங்களுக்குலாம் ஸ்லோவா இது ஆகுதுன்னு நான் தான் லெஃப்ட் ஆயிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? ஏக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோம்லக்கா, அதை வந்து சொல்லி கொடுங்களா ஒன் டைம். சொல்லித்தரேம்மா. நான் எழுதுறது உங்களுக்கு ஃபாஸ்டா தெரியுதா ஸ்லோவா தெரியுதா? ஸ்லோவா தான்க்கா தெரியுது. அது உங்களுக்கு அங்க. ஸ்லோவா தெரியுதுக்கா. சரி ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒய் தான் நமக்கு வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி. நமக்கு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். 35 45 56 65 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வச்சு ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றதுக்கு நம்ம மைனஸ் பண்ணாலே இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. மைனஸ் பண்ணா -10a ஈக்குவல் டு -9 இருந்தது. ஏ வேல்யூ வேணும்னு இது ஆப்போசிட் சைட்ல வந்தா டிவிஷன்ல வந்தது. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணா 0.9 இதுதான் ஏயோட வேல்யூ. ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதை தூக்கி பில இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா பி வேல்யூ கிடைக்கும். அதனால நான் எதுல சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்? செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். 45 ஏக்கு பதிலா 9/10 போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 9 × 9 49 வருது. டிவைடட் பை 2 பிளஸ் பி ஈக்குவல் டு 65. நமக்கு பி மட்டும்தான் வேணும். இது ஆப்போசிட் சைடு போனுச்சுன்னா நமக்கு மைனஸ்ல போகுது. அப்போ இத பேஸ் சமமாக்கணும். அப்பதான் நம்மளால கழிக்க முடியும். இந்த 2 இங்க மல்டிபிள் பண்ணா இது கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 130 கிடைச்சது. -49 ஹோல் டிவைட் பை 2. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 81/2. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 40.5 அப்படின்றதுதான் பியோட ஆன்சர். அப்ப அவங்க கேட்ட மாதிரி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஆனா சம் முடியல. சரியா? அடுத்து தேர்ட் இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க அப்படின்றாங்க. முன்னங்கையின் நீளம் அதாவது அந்த ஃபோர் ஹேண்ட் அதோட வேல்யூ 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர் ஹேண்டோட அந்த லென்த் முன்னங்கை நீளத்தை எல்லாருமே நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 40 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுல கூட ஃபாஸ்டா எழுதுது. சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ 40. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 40 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுல ஒய்யோட வேல்யூ என்னமா கண்டுபிடிச்சிருக்கோம்? அங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 81/2. அதே 40.5.
அது வேணாம். அது வந்து சரி அது சரி ஓகே. அது கஷ்டமா இருக்காது. சால்வ் பண்ணி தானே வச்சிருக்கோம். சரி 40.5 போட்டுப்போம். 40.5 போட்டுப்போம். ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம எதுக்கு நம்ம தேவையில்லாம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு டைரக்டாவே வச்சுப்போம். சரி அப்போ ஒய்க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச 40.5 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னமா கண்டுபிடிச்சோம்? ஏ தான் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க அப்படிதானே? ஒய்யோட வேல்யூவா நம்ம கண்டுபிடிச்சோம். எது கண்டுபிடிச்சோம் பாருங்க. அப்புறம் எனக்கு யாரு ஒய்யோட வேல்யூன்னு சொன்னது? ஏபியோட வேல்யூ. சரி ஓகே. ஒய் தான் நமக்கு வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் அப்படியே வச்சுக்கலாம். ஏயோட வேல்யூ என்னமா? ஏவோட வேல்யூ வந்து 0.9 0.9 அப்ப கேன்சல் பண்ணிதான் ஆகணுமா? எனக்கு தெரியல. 0.9 இங்க எக்ஸோட வேல்யூ என்ன? 40. அதை சப்ஸ்டிட் பண்றோம். பிளஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? அதுதான் 40.5. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி சொல்லுங்க எனக்கு. லாஸ்ட்ல இருந்து 1 பாயிண்ட் இப்படி வருமா? மல்டி பண்ணி பாருங்கம்மா எப்படி வருது பாருங்க. 36 இங்க பாருங்கம்மா. 0.9 40 மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 360 வரும். லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு 36 ஆன்சர் கிடைக்கும். பிளஸ் இங்க 40.5 இது ரெண்டுத்தையும் இப்ப ஆட் பண்ணி சொல்லுங்க. ஆட் பண்றது எப்படி ஆட் பண்ணுவீங்க? 36.0 40.5 ஸ்தானத்தை நேரா போடணும். ஓகேவா? ஆட் பண்ணீங்கன்னா 5 6 7. அப்ப ஆன்சர் வந்து 76.5. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? ஆன்சர் ஓகேவா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன கேக்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஏபி ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க. அதை சப்ஸ்டிட் பண்றீங்க. அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் இதுல பாருங்களேன். உயரம் கொடுத்துட்டாங்க. ஹைட் கொடுத்துருக்காங்க 53.3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஒய்யோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒய்க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இங்க போடுறேன். y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு இருக்கு. அதுல ஒய்யோட வேல்யூ இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 53.3. ஹைட் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.9. எக்ஸ் நமக்கு தெரியாது. அப்ப எக்ஸ் வச்சுக்கலாம். என்னமா? அத ஒய்ன்னு எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் வந்து 53.3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல எது உயரம்னு இருக்கு பாருங்க. உயரம் அப்படின்றத ஒய்ன்னு தானே எடுத்திருக்காங்க. ஆமாங்க. அதனால ஒய்க்கு பதிலா போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். சரி இப்ப பி நமக்கு ஏற்கனவே தெரியுமா? 40.5ன்னு தெரியும். இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்ப எக்ஸுக்கு பக்கத்துல உள்ள எல்லா டேமையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். அப்போ இந்த 53.3 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 40.5 ஆப்போசிட் சைடு போகுது. அப்போ 40.5 ஆப்போசிட் சைடு போனா என்ன குறியீடுல போகும்? மைனஸ் 40.5. இந்த சைடு என்ன இருக்கும்? 0.9x. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லுங்க. 53.3 மைனஸ் 40.5 மைனஸ் பண்ணுங்க. ஓகே. எக்ஸ் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இந்த 0.9 ஆப்போசிட் சைடு போகுது. இப்போ இதை நம்ம தான் வந்து கேன்சல் பண்ணணும், வகுக்கணும். 10 வகுத்துங்க. இது 9 டேபிள்ல வருமா? செக் பண்ணி பாப்போமா? சரி இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. மேலையும் கீழே 10 மல்டி பண்ணிடுவோமா? அப்ப இது ஒரு ஹோல் நம்பரா மாறிடும்.
இதுவும் வந்து 9 மாறிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இது 3 டேபிள்ல போகுமா முதல்ல? 3 டேபிள்ல போகாது. அதனால நம்ம டைரக்டாவே பாயிண்ட்ல தான் வேல்யூ வர போகுது. அப்ப 9th டேபிளே கேன்சல் பண்ணிடலாம். 12ல எத்தனை 9 இருக்கு? ஒரு 9. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கா? 38ல எத்தனை 9 இருக்கு? 3க்கா 4க்கா 36 சாரி. பேலன்ஸ் 4க்கா 4. 20ல எத்தனை 9 இருக்கு? 2க்கா 2க்கா திருப்பி 20 போயிட்டே தான் இருக்கும். அதனால 14.22 இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸோட ஆன்சர். ரொம்ப எனக்கு மாதிரியே ஆன்சர் நீளமா இருக்கா? நீளமா இருக்கா? இன்னொரு டைம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? ஷார்ட்டா ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கவா? சரி, y ஈக்குவல் என்ன கொடுத்திருந்தாங்க? y ஈக்குவல் டு ax பிளஸ் b கொடுத்திருந்தாங்களா? அதுல வந்து a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 0.9. சரி, நான் இதுலயே வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எழுதுனா லேட் ஆகும்ல. ஓகே, சரி. டெஸ்ட் எல்லாரும் அனுப்பியிருக்கீங்க டான்ல. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேமா. இனி யாருக்கும் கரெக்ஷன் பண்ணலனா ஓகே. y வந்து நமக்கு இங்க இருக்கு y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் பி. இந்த டேம்ல எக்ஸோட வேல்யூ y ஓட வேல்யூ 14 கொடுத்திருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ 40 கொடுத்திருந்தாங்க. அப்ப எக்ஸுக்கு பதிலா 40, ஏக்கும் பிக்கும் டேம் சப்ஸ்டிட் பண்ணி இதை உள்ள மல்டி பண்ணோம். அப்புறம் இது கூட்டும் போது இந்த ஆன்சர் வந்தது. அவ்வளவுதான். பி இந்த டேம்ல பாருங்க, இதுல வந்து நமக்கு y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு எக்ஸ் நமக்கு வேணும். அப்போ இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ்ல பண்ணலாம். மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு டேம் கிடைச்சது. எக்ஸுக்கு பக்கத்துல மல்டிபிள்ல ஒரு டேம் இருந்தது. அது ஆப்போசிட் சைடு வரும்போது டிவிஷன்ல வந்தது. அப்போ பாயிண்ட்ல வந்து நமக்கு வேல்யூ இருந்தது. மேலையும் கீழே நான் 10ஆல மல்டி பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு முழு எண்ணா கிடைச்சது. 128/9 கிடைச்சது. கேன்சல் பண்ணா 14.22. அவ்வளவுதான் ஆன்சர். 10th சம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். ஆமா, நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம். எதைதான் கேட்கலக்கான்றீங்களா? இந்த செம்ம பாத்துக்கோங்கம்மா. எனக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதாம்மா உங்களுக்கு டவுட் வரும். கண்ணால பாத்தீங்கன்னா எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும். 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்பவே புரியலக்கான்றீங்களா? இப்ப புரியுதுக்கா. இப்ப புரியுதா? சரி, ஓகே. சார்புகளை குறிக்கும் முறைகள் நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். வரிசை ஜோடி கணம். யாராவது ஏதாவது ஸ்டோரி சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. சொல்லுங்க. தூக்கம் வரக்கூடாதுன்னா. ஸ்டோரி சொன்னாலே தூக்கம். சரி, அப்ப ஸ்டோரியே வேணா விடுங்க. ஸ்டோரியே துன்புறுத்துக்குறக்கா. அது என்ன, பெட் டைம் ஸ்டோரியா? எங்க தூக்கம் எங்க பாட்டி கதை சொல்லுவாங்கக்கா. சரி, ஓகே. சார்புகளை குறிக்கும் முறைகள் பார்க்கலாம். என்ன பண்றது? சரி, எதுக்கு எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யார் யார் இருக்கீங்க பேர் சொல்லுங்க. இல்ல, ஒருத்தவங்களும் சொல்லுங்க. சக்திகா, ரித்திஷ்காக்கா, ராகவிகா. அங்க சொல்லுங்க ஆன்லைன்ல. ம் ரமேஸ்வரன்கா ம் ம் ஓகே ஓகே. சாதிஸ்கா, பிரவீன்லா. சொல்லுங்க. ஆ அக்கா நித்யஸ்ரீக்கா. ஓகே. தான் எல்லாரும் சொல்லிட்டீங்களா? இப்போ யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? சும்மா போட்டுருக்கேன் தூக்கம். உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருதா? சரி, மேத்ஸ்ல என்ன ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? பண்றேன்க்கா. பேர் கூப்பிட்டு தான் கேட்பேன். கேளுங்கக்கா கேளுங்கக்கா. சரி, யாரு ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்கலாமா? பாக்கலாம்க்கா. வித் ஹெல்ப் ஆஃப் பேரண்ட்ஸ்.
உங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா நீங்க ஹெல்ப் கூட கூப்பிட்டுக்கலாம். நீங்க எல்லாம் 6 பேர் சேர்ந்து தானே இருக்கீங்க. சரி கேக்கட்டுமா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? சரி, இந்த டைம் யார் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் பார்த்தது? குரூப் 4 நான் பார்த்தேன்க்கா. நான் பார்த்தேன்க்கா. பாத்தீங்களா? அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் கேக்கட்டுமா இல்ல வேற ஒரு கொஸ்டின் கேக்கட்டுமா? கேளுங்கக்கா. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியலக்கா. இல்ல எனக்கு இன்னொரு கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியுமே. சரி, நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன். சொல்லுங்கக்கா. இதுக்கான எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுன்றீங்க. சரி ஓகே, டிஎன்பிசி இதுல கேட்ட கொஸ்டின் தான். யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஆனா நான் கேட்க வந்த கொஸ்டின் இது கிடையாது, அது வேற கொஸ்டின். ஓகேக்கா. இது வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, 3 பேர் இருக்காங்க. 3 பேர்லாம் இல்ல, ஒருத்தவர் இருக்காரு. ஓகேக்கா. இந்த மாரி ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு பேர் கொடுங்கக்கா. அப்பதான்க்கா எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும். உங்களுக்கு எத்தனை கை இருக்கு, எத்தனை கால் இருக்கு? அது கிடையாது. இதுல வரையறதுக்கு லேட் ஆகுதுன்னு பார்த்தேன். சரி ஓகே, இதுல வரைஞ்சிருவோம். ஒருத்தவங்க இருக்காங்க, சரியா? யார் வேணாலும் ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து 3 பேக் இருக்கு. 3 பேக் இருக்கா? 3 பேக்லயும் ஒரு பேக்லயும் 30 மாம்பழம் இருக்கு. ஓகேக்கா. இவர் ஒரு இன்டெலிஜென்ட்டான மேன். அப்ப என்னன்னு பேர் வைக்கலாம் அவருக்கு? சரி, ஓகேக்கா. ராமானுஜனே பேர் வைக்கிறோம். செம்மையானக்கு. ஓகேவா? ரொம்ப பிடிச்சது. சரி, நியூட்டன் வைக்கலாம். நியூட்டன் வைக்கலாமா? சரி, ராமானுஜல ராவும் நியூட்டன்ல நியூவும் வச்சுப்போம். ராணியு இவர் பேரு அதான், சரியா? ராணியு, அவ்வளவுதான் புது பேர். இப்ப இவர் எத்தனை பேக் வச்சிருக்காரு? கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம். இங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா, முடிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஆன்லைன்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பேசுங்க. இங்க எத்தனை பேக் இருக்கு? 3 பேக் இருக்குக்கா. 3 பேக் இருக்கு. டான்ல பேசாதீங்க, ஒரு நிமிஷம். 3 பேக்குக்கா. 3 பேக். இப்ப சொன்னது யாரு? நித்யஸ்ரீக்கா. நித்யஸ்ரீ பேசாதீங்க. ஓகேக்கா. ஓகே, ஒரு பேக்லயும் எத்தனை மாம்பழம் இருக்கு? 30. 30. இப்ப பேசுனது யாரு? கவிதாக்கா. சாரிகா, கவிதா. 2 பேரும் பேசாதீங்க. 3 பேரும் பேசாதீங்க. இருங்க, இப்ப 3 பேரும் பேசாதீங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு? இத 3த்தையும் எடுத்து பைய மாட்டிக்கிட்டு இவரு ஊருக்கு போறாரு. நடந்தே போறாரு. 3 பேர் மாட்டிக்கிட்டாரா? 3த்தையும் மாட்டிக்கிட்டாரு. அவர் ரொம்ப டேலண்டடான ஆளுப்பா. அவர் ரொம்ப குண்டா இருப்பார் போல இருக்கு. பார்த்தா அப்படி தெரியல. சரி, இப்ப போகும்போது டோல்கேட் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுக்கா. அங்க என்ன பண்ணுவாங்க? டோல்கேட் பேஸ்ட் கிடையாது, டோல்கேட். அங்க என்ன பண்ணுவாங்க? காசு வாங்குவாங்க. காசு வாங்க, டாக்ஸ். ஓகேவா? டாக்ஸ் வாங்குவாங்க. 100 ரூபாக்கா. இவர் 3 பை மாட்டிருக்காருல்ல, அந்த ஒரு பைக்குமே எங்க டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு டோல்கேட்ல போகும்போதுமே ஒரு பையில இருந்தும், இருங்க வரேன், ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போதுமே ஒரு பையில இருந்து ஒண்ணு அவர் கொடுக்கணும். அதாவது 3 பேக் வச்சிருக்காருல, 3 பேக்குக்கும் அவர் டாக்ஸ் கட்டணும். ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும் போதுமே ஒரு பையக்கும் ஒரு மாம்பழத்தை அங்க குடுத்துட்டு போயிருக்கணும். 30 டோல்கேட் கிராஸ் பண்ணிடுறாரு. அப்போ அவர்கிட்ட எத்தனை மாம்பழம் கடைசியா இருக்கு? 60க்கா. 60க்கா. 60 ஒரு ஆப்ஷன், அப்புறம் முட்டைன்னு ஒரு ஆப்ஷன், அப்புறம் 90. 87க்கா. 87. வெரி குட். அப்புறம் எல்லாமே தப்பு தான், சொல்லுங்க. 1. அப்புறம் 10க்கா.
ஜீரோக்கா. 10க்கா. 0 0க்கா. சரி, இப்ப பேரண்ட்ஸ் டைம். பேரண்ட்ஸ் போய் கேட்டோன்னு சொல்லுங்க போங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வெயிட், மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து நான் சொல்றேன். என்னமா சொல்றீங்க? 79க்கா. 79 வித் ஹெல்ப் ஆஃப் பேரண்டா? இல்லக்கா, யாருமே வீட்ல இல்ல. சரி, ஓகே. ஆன்சர் சொல்லுவோமா? யாரெல்லாம் இப்போ கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க? சரி, 60 சொன்னவங்க கை தூக்குங்க. 60க்கு ஒரு ஓட்டு. 0 சொன்னவங்க கை தூக்குங்க. தான் எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர் தான். 60 3 பேரு. +2 போட்டுப்போம். 0க்கு எத்தனை பேரு? ஒருத்தவங்க 2 3 பேரு. 90க்கு 87 97 எல்லாத்துக்கும் எல்லாரும் கை தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. 1க்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அந்த ஒண்ணும் நான் தான்க்கா சொன்னேன். சரி, இப்ப நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதை வச்சு யாரு கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்கன்னு பாப்போமா? இப்போ உங்ககிட்ட 3 பை நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 3 பை மாட்டிட்டு போறீங்க. நீங்க ஒரு பிரில்லியண்டான ஆளு. இப்போ நீங்க போகும்போது 3 பை வச்சிருக்கீங்க. ஒரு பையில இருந்துமே 3 இது ஒன்னு கொடுத்தாகணும். மாம்பழம் 3 பையில என்ன இருக்கு? மாம்பழம் தான் இருக்கு. இப்ப நீங்க நடந்து போகும்போது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டோல்கேட்ல பாப்பாங்க 3 பை இருக்கு. அப்ப 3 மாம்பழம் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? 0க்கா. ஒரு பை இருங்க. 0 தப்புமா. ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேளுங்க, அப்புறமா சொல்லுங்க. ஒரு பையில இருந்து எடுத்து 3 மாம்பழம் கொடுப்பீங்களா? ஒரு பையில இருந்து திறந்து எடுத்து 3 மாம்பழம் கொடுப்பீங்களா? ஒரு பையில இருந்து ஒரு பையனுக்கா. ஒரு பையில இருந்து. ஓகே, அப்போ இங்க இருக்கு 3 மாம்பழம் போயிருமா? ஃபர்ஸ்ட் டோல்கேட். செகண்ட் டோல்கேட் போகும்போது அப்போ என்ன பண்ணுவாரு? 3 மாம்பழம் கேட்பாரு. ஏன்னா இப்ப 3 பை இருக்கு. அப்போ அதே பையில இருந்து எடுத்து 3 மாம்பழம் கொடுத்துருவாரு. திருப்பி இன்னொரு தேர்ட் டோல்கேட் போகும்போது அதே பையில இருந்து எடுத்து 3 மாம்பழம் கொடுப்பாரு. இப்படி 10 டோல்கேட் போனதுமே அவர்கிட்ட ஒரு பை ஃபுல்லும் காலி ஆயிரும். 30 மாம்பழம் கேன்சல் ஆயிரும். அப்ப 30 தான் cancel. இருங்க, இன்னும் 10 டோல்கேட் தானே கரெக்ட் பண்ணிருக்காங்க. 30 டோல்கேட் போகணும்ல. இப்போ 11வது டோல்கேட் போகும்போது அவன் கையில எத்தனை பை இருக்கும்? 2 பை இருக்கும். அப்போ அவன் எத்தனை மாம்பழம் வரி கட்டணும்? 2 தான் கட்டணும். அப்போ ஒரே பையில எடுத்து எத்தனை கொடுப்பான்? 2. அப்ப 12வது டோல்கேட் போகும்போது எத்தனை கொடுப்பான்? 2. அப்படி 30 டோல்கேட் கிராஸ் பண்ணா அவன்கிட்ட மொத்தமா எத்தனை மாம்பழம் கையில இருக்கும்னு கால்குலேட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. இருக்கும், கால்குலேட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. 7 இதுக்கு எனக்கும் ஆன்சர் தெரியாது, ஓகேவா? எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா நான் சொல்லல. 2 சம்திங் தான் வரும், ஓகேவா? 2 சம்திங்ல தான் வரப்போகுது. அத நீங்க போட்டுட்டு எனக்கு நாளைக்கு வந்து சொன்னா போதும். 22 நாளைக்கு சொல்லுங்க. ஆன்சர் தப்பு. நான் உங்களுக்கு க்ளூவும் கொடுத்துட்டேன். யாரு கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு 20 யார் சொன்னது? 20 பிரகதீஸ்வரன். இல்ல, இது தப்பு. நீங்களும் தப்பு தானே சொன்னீங்க. நீங்க வந்து போட்டு பாத்துட்டு வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துட்டு வந்து சொல்லணும். ஓகே ஓகே, எல்லாரும் கொஞ்சம் முழிச்சிருப்பீங்க தூக்கத்துல இருந்து நினைக்கிறேன். நான் இப்ப சம்முக்கு போறேன். அப்புறம் விட்டா நீங்க எல்லாரும் பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஓகே, இங்க வாங்க, சம்முக்கு வாங்க. சார்புகளை குறிக்கும் முறைகள்.
சார்புகளை 4 டைப்ல நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் 4 டைப்பா எழுதலாமா? என்னென்ன இருக்குன்னா வரிசை ஜோடி கணம், அட்டவணை முறை, அம்புக்குறி படம், வரைபட முறை 4 இருக்கு. வரிசை ஜோடி கணம்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிராக்கெட்ல 2 சேர்த்து எழுதுறது. அட்டவணைனா உங்களுக்கு தெரியும், டேபிள் போடுறது. அம்புக்குறி படம்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்றது. வரைபடம்னா தெரியும், கிராஃப் போடுறது. இதுதான் அந்த 4 டைப். இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. அது சொல்லிருக்கணும்ல, நீங்க சொல்லுன்னா எனக்கு எப்படி தெரியும்? அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க சொன்னா நான் வச்சிருப்பேன். சரி, ஃபங்க்ஷனை வந்து எப்படி எல்லாம் வந்து டினோட் பண்ணலாம் அப்படின்னா, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃபிக்கல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்னா உங்களுக்கு தெரியும், 2 சேர்த்து எழுதுறது. டேபிள் ஃபார்ம் தெரியும், டேபிள் போட்டு மென்ஷன் பண்றது. அடுத்தது ஆரோ டயக்ராம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி போடுறது. கிராஃப் வந்து கிராஃப்ல மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் அந்த 4 டைப். ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்க இந்த 4 டைப்பும் எழுதுற மாதிரி இருக்கும். அது 5 மார்க்ல கேட்பாங்க. அந்த சம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்ல கேட்பாங்க. இது அதிகமா கேட்டது இல்ல, இதனாலும் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு போட தெரியணும். சிம்பிள். உங்களுக்கு டெஸ்ட் ஒண்ணு வைக்க போறாங்க. இப்ப நான் கொடுத்தேன் அந்த மாதிரி டெஸ்ட் கிடையாது, இது ஒரு சிம்பிள் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல்னா கோடு எப்படி போடணும், வெர்டிக்கல்னா ஸ்ட்ரைட். இப்படி போட்டீங்கன்னா அது பேர் வெர்டிக்கல். ஹரிசாண்டல்னா இப்படி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகேவா? தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க? குத்துக்கோட்டு சோதனை. குத்துக்கோட்டு சோதனை. ஓகே, குத்துக்கோட்டு சோதனை. இப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்கம்மா. இந்த மாதிரிதான் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க குத்துக்கோடு, அதாவது ஸ்ட்ரைட் லைனா தான் நீங்க லைன் போட போறீங்க. எங்க வேணாலும் போடுங்க. இந்த கிராஃப் வந்து டச் பண்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் எங்க வேணாலும் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகேவா? போடும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல, இங்க போடும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு தான் அதுதான் வந்து ஃபங்க்ஷன். அதுதான் ஒரு சார்பு. அது சார்பு குறிக்கும். இது சார்பா சார்பு இல்லையா, ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் இல்லையான்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். டச் பண்ணலன்னா 2 பாயிண்ட்லாம் டச் பண்ணா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளவுதான். புரியுதா? சிம்பிள்மா. உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, நேரா ஒரு கோடு போடுங்க. எத்தனை புள்ளியில வெட்டுதுன்னு பாருங்க. 2 புள்ளியில கிராஃப் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கோடு இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் டச் ஆகுது, நீங்க போடுற லைன் இங்கேயும் டச் ஆகுது. அப்படின்னா இது சார்பா சார்பு இல்லையா, ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் இல்லையா? ஃபங்க்ஷனா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இப்படி ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. இது ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் இல்லையா? சார்பா சார்பு இல்லையா? சார்பு இல்லையா? உனக்கு போய் பேச டச் பண்ணாதான் சார்பு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சார்பு. ஒரே ஒரு புள்ளியில டச் பண்ணா சார்பு, ஃபங்க்ஷன். ஒண்ணுக்கு மேல எவ்வளவு டச் பண்ணாலும் அது சார்பு கிடையாது. நாட் எ ஃபங்க்ஷன். அது சார்பு இல்லை. அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்னன்னா குத்துக்கோட்டு சோதனை, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இருக்கு, அது பாத்துருவோமா? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா, ஹரிசாண்டல் லைன் எப்படி போடுவீங்க? கிடைமட்ட சோதனை. ஹரிசாண்டல் லைன்னா இப்படி போடணும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோடை இப்படி போடணும். இப்படி போடும்போது 2 பாயிண்ட்ல டச் ஆனா அது வந்து சார்பு இல்ல, ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆனா அது சார்பு அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். இப்படி இருக்கு, நீங்க போற லைன் இப்படி போகுது, இது இங்க டச் ஆகுது, அப்போ இது சார்பு. புரியுதா? ஒரே ஒரு புள்ளியில டச் ஆனா அது சார்புமா, ஃபங்க்ஷன். ஒண்ணுக்கு மேல 2, 3 அப்படி எவ்வளவு டச் பண்ணாலும் அது சார்பு கிடையாது. இப்படி எல்லாம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன சோதனைன்னு பார்க்கணும். கிடைமட்ட சோதனையா குத்துக்கோட்டு சோதனையானு, ஹரிசாண்டலா வெர்டிகலான்னு பாத்துக்கோங்க.
எப்படி லைன் போடணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணா அது ஃபங்க்ஷன் சார்பு, இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது, சார்பு இல்லை, அவ்வளவுதான். ஓகே சரி ஓகே ஓகேக்கா. ஓகே. பயிற்சி 1.3 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அடுத்து உள்ளது அந்த இது சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இப்ப நீங்க ஹோம்ஒர்க் போட்டு வரணுமே. என்ன ஹோம்ஒர்க்கா? இது வாங்க 1.11 ஹோம்ஒர்க் எல்லாருமே போடணும். சரியா? இனிமே நான் பாப்பேன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த எடுத்துக்காட்டுல உள்ள சம் சொல்றேன். நீங்க பயிற்சியில உள்ள சம் நீங்க போடுங்க. ஏ கொடுத்திருக்காங்க, பி கொடுத்திருக்காங்க என்பன இரு கணங்கள். ஓகே. எஃப் ஆஃப் ஏ டு பி என்னும் சார்பு f of x equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகணம், வரைபடம் 4 நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஏன்னு ஒரு டேம் இருக்கு, பின்னு ஒரு டேம் இருக்கு. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஏல உள்ள டேமை எக்ஸுக்கு நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி என்னெல்லாம் ஆன்சர் வருதோ அதெல்லாம் ஃபங்க்ஷன். சப்ஸ்டிட் பண்ண தெரியும்லமா? இப்போ எஃப் ஆஃப் இங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்குன்னா 1 எடுத்துக்கணும். எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணணும். 3 into 1 3 minus 1 சால்வ் பண்ணீங்கன்னா 2. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சர் 2. அப்போ 1ன்ற இந்த பாயிண்ட் வந்து 2ல ஜாயின் ஆகும். ஏல உள்ள எல்லா நம்பரையுமே இந்த இதுல போட்டுக்கணும். பில உள்ள எல்லா டேமையுமே இங்க போட்டுக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல ஆன்சரா வருதோ அதை மட்டும் ஜாயின் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் அம்புக்குறி படம். ஏ பி இங்க ஃபங்க்ஷன்ன்றத மார்க் பண்ணணும். அம்புக்குறியில இந்த மாதிரி ஆரோ மார்க் வரணும், இல்லைன்னா மார்க் குறையும். அடுத்து இதே டேம அட்டவணையில போடணும். அட்டவணையில எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கணும். எக்ஸ்ன்றது இந்த சார்புகள்ல இருக்கிற அந்த டேம்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது அந்த சார்புகளுக்கு அந்த ஆன்சரா வருது இல்லையா, இமேஜ் வேல்யூ, நிழல் உரு, அதெல்லாம் இங்க எழுதணும். அடுத்து வரிசை ஜோடி கணம் இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியும். எஃப் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. கிராஃபும் உங்களுக்கு போட தெரியும். அங்க உள்ள என்ன இருக்கோ அது வந்து நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணா போதும். எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ், இந்த பாயிண்ட்ஸை நீங்க எழுதிடணும். அவ்வளவுதான். இது 4 போட்டுருவீங்களாமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பயிற்சியில இந்த சம் மாடல்ல என்ன இருக்குன்னு பாருங்க. எது ஹோம்ஒர்க் போடுவீங்க பாருங்க. செகண்ட் சம். இது நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் சம்மா. அப்புறம் எந்த பேஜ்ல மார்க்? 25. ஓகே. செகண்ட் சம். அப்புறம் தேர்ட் சம்முக்கா? தேர்ட் சம். தேர்ட்ல இத டைரக்டா கொடுத்துட்டாங்க அவங்க. இத மட்டும் நீங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் போடணும். அவ்வளவுதான். 2 3 போடுங்க. இந்த மாடல் ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் போடுங்க. நீங்க வந்து கிடைமட்ட சோதனையும் போடணும், குத்துக்கோட்டு சோதனையுமே போடணும். ரெண்டுமே போடணும். சரியா? என்னன்னு மென்ஷன் பண்ணலன்னா ரெண்டுமே போடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 சம் ஹோம்ஒர்க் இருக்கு. போட்டுறீங்களா? ஓகே. இது 3த்தையும் எனக்கு ஹோம்ஒர்க் போட்டுட்டு வாங்க. எல்லாருமே ஹோம்ஒர்க் போட்டு குரூப்ல சென்ட் பண்ணும். இனிமே நான் பாப்பேன். யார் போலியோ அடுத்த நாள் கேட்பேன். ஓகேவா? அக்கா அந்த எடுத்துக்காட்டு காமிக்கணுமா? அது போட வேணாமா? ஓகேக்கா. புரியல. அது போடணுமான்னு கேக்குறீங்களா? சரி ஓகே. ஓகேமா. தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. குட் நைட்க்கா. பாய். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. பாய்க்கா. தேங்க் பாய்மா.